எரிபொருள் தட்டுப்பாடு அச்சம் காரணமாக வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்குகளை நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் இருக்காங்க. தற்போது மணிகண்டன் சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பங்குகளில் இருக்கிறாரு. அங்கிருந்து கள விவரங்களை வழங்கி இணைகிறார். வணக்கம் மணிகண்டன், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எத்தனை வாகன ஓட்டிகள் காத்திருக்காங்க? அந்த பெட்ரோல் பங்கில் இருப்பு இருக்கா? காத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வாகனங்களுக்கும் பெட்ரோல் நிரப்பக்கூடிய அளவில், பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்பக்கூடிய அளவில் அங்கே இருக்குதா? அங்கே இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? அங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, கருத்துக்கள் என்ன? நிச்சயமாக இந்த அமெரிக்கா ஈரான் இடையே இருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் காரணமாக எல்பிஜிகளுக்கான தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுல இந்த எல்பிஜி கமர்ஷியல் கேஸோடைய சப்ளை நிறுத்திருக்காங்க. பொதுமக்களுக்கு தேவையான அளவுக்கு எல்பிஜி கையிருப்பு ஒரு 10 நாளைக்கு இருக்குன்னு தமிழ்நாடு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில எல்பிஜிக்கு எப்படி ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கோ அதே போல பெட்ரோலியம் ஃபியூவல்ஸ், அதாவது வெஹிக்கிளுக்கு போடக்கூடிய பெட்ரோல், டீசல் போன்ற விஷயங்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா தகவல்கள் பரவி வரக்கூடிய நிலையில தலைநகர் சென்னை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களையும் 4 சக்கர வாகனங்களும் எடுத்துக்கொண்டு பெட்ரோல் பங்குகளை நோக்கி விரைந்திருக்கிறாங்க. அதுதான் மாநிலம் முழுவதும் செய்தியா இருக்கு. இப்ப நேரம் 11 மணியை கடந்திருக்கு. இருந்தாலும் அது ஒரு மாலை நேரத்துல எப்படி ஒரு பீக் டைம்ல பெட்ரோல் பங்க்ல கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கான கூட்டம் எல்லா இடத்துலயும் இருக்கு. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சைதாப்பேட்டை சிஐடி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க். கிட்டத்தட்ட 100க்கணக்கான இருசக்கர வாகனங்களும் 30க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்களும் வரிசையில நின்று கொண்டிருக்கிறது. அண்ணா சாலையில பிரதானமாக இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகள்ல ஒரு பங்கான இந்த பங்க் வந்து எப்போதும் போலவே இந்த நேரத்துல காலியாக இருக்கக்கூடிய நேரத்திலும் அதிகமான கூட்டத்துல காத்திருக்கிறாங்க. கையிருப்பு என்பது இந்த காலை வரையில இருப்பதற்கான கையிருப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு இந்த அளவு பொறுத்து வரக்கூடிய பெட்ரோலையும் டீசலையும் நிரப்புவார்கள் என்று பங்கு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதுவரையில சென்னையில எங்கேயுமே கேன்ல கொடுக்கறதுக்கு அளவு இல்லை, போலீஸோட பெர்மிஷன் இல்லைன்றதுனால வெஹிக்கிள்ஸ்ல 1 லிட்டர் 2 லிட்டர் போடுறவங்க கூட டேங்க் ஃபுல் பண்ற நிலைமைக்கு போயிருக்காங்க. மக்களிடம் கேட்கும்போது ஏதோ ஒரு விதத்துல தகவல் வந்தது, நாளைக்கு ஃபியூலோட ரேட் ஏத்த போறதா சொன்னாங்க, நாளையில இருந்து பெட்ரோல் பங்க் மூட போறதா சொன்னாங்க, அதனால உடனடியா நாங்க பங்க் நோக்கி வரோம் அப்படின்றத கருத்துக்களா சொல்றாங்க. இது குறித்த தெளிவான விளக்கம் அதிகாரப்பூர்வமா கிடைக்காத பட்சத்துல மக்கள் அவர்கள் செவி வாயிலா கேட்கக்கூடிய தகவல்களை வைத்துக் கொண்டு நள்ளிரவு நேரமாக இருந்தாலும் சரி உடனடியா அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு நாளைக்கு அலுவலகமோ பள்ளியோ வெளியே செல்வதற்கு இந்த இருசக்கர வாகனம் என்பது ரொம்ப முக்கியம் என்பதன் காரணமாக அவர்களுடைய பணிகளுக்காக இந்த ஃபியூல் டேங்கை ஃபுல் பண்ற அளவுக்கு பெட்ரோல் பங்குகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னமும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது. கூட்டம் என்பது குறையாத அளவுல அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கிறோம். தமிழ்நாடு முழுவதுமே இதுதான் நிலைமையா இருக்கிறது. செய்திகள் மூலமா பார்க்கிறோம். மணிகண்டன், அரசு தரப்புல இருந்து ஏதாவது இது தொடர்பான விளக்கம் வந்திருக்கா? ஏன்னா முக்கிய செய்தி கண்டிப்பா அரசு செவிக்கும் எட்டி இருக்கும். அவங்க தரப்புல இருந்து ஏதாவது தகவல் வந்திருக்கா? இந்த நிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு மேலதான் அதிகமா பரவப்படுது. இந்த எல்பிஜியுடைய டிமாண்ட் வந்து நேற்று வரைக்கும் பெருசா மக்கள் கிட்ட போய் சேரல. நேற்று மதியானத்துக்கு மேல எல்லாரும் கேஸ் குடவுன்களுக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த போன் நம்பர் மூலமா புக் பண்ற ஃபெசிலிட்டி இருந்தாலும் கேஸ் டிமாண்ட் அதிகமாகுது. கமர்ஷியல் கேஸ் வந்து நாங்க நிறுத்துறோம்னு அபிஷியலா சொன்னதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் கேஸ்களை எடுத்துக்கிட்டு ஆட்டோ எல்பிஜி போற இடத்துல போய் ரீஃபில் பண்றது, அப்புறம் குடவுன்களுக்கு போய் ரீஃபில் பண்றது, அந்த மாதிரி பணிகளை செஞ்சாங்க. அதே போல இன்னைக்கு மாலைக்கு அப்புறமா ஒரு தகவல்கள் அப்படியே பரவ தொடங்கி இருக்குது. ஒரு 8 மணிக்கு மேல, இரவு 8 மணிக்கு மேலதான் இந்த செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்குது. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மூலமா இது போன்ற தகவல்கள் செவி வாயிலாவே பரவப்பட்டு இது போன்ற ஒரு சூழல் உருவாயிருக்கு. சென்னையில பிரதானமாக இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகள் முழுவதுமே இந்த சூழல் தான் இருக்கு. அரசு இது தொடர்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்தால் மட்டுமே இதற்கான நிலைமை கட்டுப்பட்டு கொண்டு வரும். ஏனென்றால் ஒரே நாள்ல அதிகபட்சமா போய் எல்லாரும் டேங்க் ஃபுல் பண்றதுனால ஈக்குவலா ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜா போடக்கூடிய அளவு இன்னையே அதிகமா இருக்குதான். நாளைய தினத்துல ரன் பண்ண வேண்டிய பெட்ரோல் பங்குகள் நிறைய இடத்துல அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆக வேண்டியதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு பெட்ரோல் வரது இருக்குது, அதாவது பங்குகளுக்கு பெட்ரோல் வரக்கூடிய இதுல ஏதோ டிமாண்ட் இருக்கா இல்லையான்றது கவர்மெண்ட் அபிஷியலா சொல்ற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாதுன்ற மாதிரி தான் தெரியுது. மக்கள் இன்னும் பேனிக் அதிகமா ஆக தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து பங்குகளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நாளை இது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம் அரசிடமிருந்து வரும் எதிர்பார்க்கிறோம். நன்றி மணிகண்டன். தற்போது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.